தற்போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு வேல்முருகனுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது கடந்த 22ஆம் தேதி தொடங்கியிருந்தது. தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மக்கள் நீதி மையம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 4 கட்சிகளுக்கு வரும் 27ஆம் தேதி நாளை பேச்சுவார்த்தைக்கு என்பது அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மேலும் ஒரு கட்சி, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக 22ஆம் தேதி இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும், அதே போல 23ஆம் தேதி பொறுத்தவரையிலும் மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக ஆகிய 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்ச்சியாகவே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 4 கட்சிகளுக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி நாளை பேச்சுவார்த்தைக்கு என்பது அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை 3 5 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிய வரும். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் முதலாவதாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விரும்புகிறது, எத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள் என்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது நடத்தி வருகிறார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் இறுதியில் தான் எத்தனை தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை 4 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் 5வது கட்சியாக நாளை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. தற்போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு வேல்முருகனுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது கடந்த 22ஆம் தேதி தொடங்கியிருந்தது. தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மக்கள் நீதி மையம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 4 கட்சிகளுக்கு வரும் 27ஆம் தேதி நாளை பேச்சுவார்த்தைக்கு என்பது அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மேலும் ஒரு கட்சி, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக 22ஆம் தேதி இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும், அதே போல 23ஆம் தேதி பொறுத்தவரையிலும் மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக ஆகிய 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்ச்சியாகவே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 4 கட்சிகளுக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி நாளை பேச்சுவார்த்தைக்கு என்பது அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை 3 5 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிய வரும். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் முதலாவதாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விரும்புகிறது, எத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள் என்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது நடத்தி வருகிறார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் இறுதியில் தான் எத்தனை தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை 4 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் 5வது கட்சியாக நாளை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.